Hi friends, welcome to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கோனிகாஃப்ஸ் ரூல். ஆல்ரெடி போன கிளாஸ்ல நம்ம அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மார்கோனிகாஃப்ஸ் ரூல்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த மார்கோனிகாஃப் ரூல் ப்ளஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். இந்த ரெண்டுத்தையும் பற்றி அந்த மார்கோனிகாஃப் ரூல்ஸில் சில வரக்கூடிய எக்ஸப்ஷனல் கேஸ், அதே மாதிரி ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்தது மார்கோனிகாஃப் ரூல். இந்த மார்கோனிகாஃப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அல்கீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2, இந்த அல்கீன் சிஸ்டத்தில் ஒரு HCl ஆர் HBr ஏதாவது ஒன்று, சரிங்களா, ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, சரிங்களா, ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு ஒரு ரியேஜென்ட், அதாவது இந்த பெராக்சைடு ஆப்சன்ஸாக இருக்கும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதை ஒபே பண்ணக்கூடிய ரூல் மார்கோனிகாஃப் ரூல் அப்படின்னு பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ், இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் பார்ட் லெஸ் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டட் கார்பனில் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பிளேஸ்லையும் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்லையும், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்லையும் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும், ஒன்று மேஜர், இன்னொன்று மைனர், அக்கார்டிங் டு த கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது CH3 CH, இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறும். ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பிளேஸில் புரோமினோ, மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பிளேஸில் ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். இது எதை ரூல் உபயோக பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா மார்கோனிகாஃப் ரூல், சரிங்களா. இந்த ரூல் சொல்லக்கூடியது மார்கோனிகாஃப் ரூல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். அதே சேம் ரியேஜென்ட், ஒரு அல்கீன் சிஸ்டம் CH3 CH டபுள் பாண்ட் CH2, இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, ஒரு பெராக்சைடு நமக்கு ரியேஜென்ட்டாக யூஸ் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் HBr, சரிங்களா. இந்த பெராக்சைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் HBr இந்த கண்டிஷனில் மட்டும்தான் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலை ஒபே பண்ணும். மற்ற கண்டிஷனில் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலை ஒபே பண்ணாது. எந்தெந்த கண்டிஷனில் மார்கோனிகாஃப் ரூல் ஒபே பண்ணும், எந்தெந்த கண்டிஷனில் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் ஒபே பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நமக்கு இருக்கக்கூடிய பார்ட் டெல் பாசிட்டிவ் டெல் நெகட்டிவ். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் என்ன சொல்லுதுன்னா இதனுடைய ரிவர்ஸ், மார்கோனிகாஃப் ரூலுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் என்னது, இந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். அதாவது நெகட்டிவ் பார்ட் மோர் நம்பர் ஆஃப், அதாவது டபுள் பாண்டட் கார்பனில் இருக்கக்கூடிய மோர் நம்பர் ஆஃப், அதாவது ஹை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடியதுலையும், பாசிட்டிவ் பார்ட் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடியதுலையும் ஆட் ஆகும், சரிங்களா. இது எதுக்கு, இந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். அப்போ இது மார்கோனிகாஃப் ரூல், இது ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய ரிவர்ஸ் பார்ட். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா CH3 CH, இங்கே லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஹைட்ரஜன் ஆட்டம் புரோமின் ஆட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஹைட்ரஜனும் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் புரோமினும் ஆட் ஆகும். இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரோமோ ப்ரோபேன், 2 ப்ரோமோ ப்ரோபேன் நமக்கு கிடைக்கும் மேஜர் ப்ராடக்டாக. இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது 1 ப்ரோமோ ப்ரோபேன். இதில் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் இது மேஜர் ப்ராடக்ட், அதே மாதிரி மார்கோனிகாஃப் ரூலில் இது மேஜர் ப்ராடக்ட், சரிங்களா. இதுதான் மார்கோனிகாஃப் ரூலுக்கும் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் மார்கோனிகாஃப் ரூல், சரிங்களா, மார்கோனிகாஃப் ரூலில் எதெல்லாம் உபயோக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் இதில் ஒரு கார்பன் டெட்ராக்ளோரைடு, சரிங்களா. இங்கே ஒரு அல்கீன் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஒரு அல்கீன் சிஸ்டம் இருக்குது. அதே சேம் அல்கீன் சிஸ்டம் இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு HBr ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் HBr, இந்த பிரசன்ஸ் ஆஃப் CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடு. அதே மாதிரி இந்த HCl இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. அதே சேம் பார்த்தீங்கன்னா அடுத்தது HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. எந்தெந்த கண்டிஷனில் மார்கோனிகாஃப் ரூல் ஒபே பண்ணும், எந்த கண்டிஷனில் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் ஒபே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், ஒன்லி HBr அண்ட் பெராக்சைடு இது மட்டும்தான் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். ரிமைனிங் HCl இருந்தாலும் சரி, இல்லை HBr இருந்தாலும் சரி, இல்லை HCl இருந்தாலும் சரி,
அந்த கேட்டலிஸ்ட்டை செக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட், இங்கே HBr கார்பன் டெட்ராக்ளோரைட், HCl பெராக்சைடு, HBr பெராக்சைடு. சரிங்களா? இந்த 3 கேஸ்லையும் சரிங்களா, இந்த 3 கேஸஸ்லையும் என்ன ரூல் உபயோகப்படும்னா மார்கோனிகாஃப் ரூலை வந்து உபயோகப்படும். மார்கோனிகாஃப் ரூல். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 CH டபுள் பாண்ட் பதிலாக சிங்கிள் பாண்ட் மாதிரியோ CH2. ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் நமக்கு புரோமினும், மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்தில் நமக்கு 2 ப்ரோமோ ப்ரோபேன். இதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதே ஆன்டி மார்கோனிகாஃப் ஒன்லி இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு அண்ட் HBr இந்த கண்டிஷனில் மட்டும்தான் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலை உபயோக பண்ணுவோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய தீஸ் ஆர் இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்லையும் ஒன்லி ஃபாலோட் பை த மார்கோனிகாஃப் ரூல். ஸோ நமக்கு இதில் கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா CH3 CH இங்கே ஹைட்ரஜன், இங்கே CH2 Br 1 ப்ரோமோ ப்ரோபேன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ கண்டிஷன் என்ன, இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பேஸ் பண்ணி ஒன்லி HBr இதில் பெராக்சைடு. அப்போ இதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மார்கோனிகாஃப் ரூல் அண்டு ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். மார்கோனிகாஃப் ரூல் அண்டு ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் இந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் எங்கே மட்டும்தான் உபயோக பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Br அதாவது HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் HCl பெராக்சைடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HI பெராக்சைடு, இது எல்லாத்தையும் என்ன ரூல் உபயோக பண்ணாது? மார்கோனிகாஃப் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலை வந்து உபயோக பண்ணாது. இதெல்லாம் எதுக்கு உபயோக பண்ணணும்னா மார்கோனிகாஃப் ரூல். அப்போது HCl இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் இதில் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் HBr. அதே மாதிரி நமக்கு HI இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்கோனிகாஃப் ரூலை தான் உபயோக பண்ணும். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹைட்ரஜன் புரோமைட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு இந்த கண்டிஷனில் மட்டும்தான் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலை வந்து உபயோக பண்ணும். சரிங்களா? அப்போ மார்கோனிகாஃப் ரூலுக்கும் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய ஹாலஜன் ஆட்டம் இதில் மார்கோனிகாஃப் ரூலில் லெஸ் நம்பர் ஆஃப் டபுள் பாண்டட் கார்பனில் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிற இடத்துல ஹாலஜனும், இங்கே மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடியதில் வந்து ஹாலஜனும் ஆட் ஆகும். இதை வந்து மெயின் டிஃபரன்ஸ். சரிங்களா? அடுத்தது இந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் வரக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கேஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது இந்த மார்கோனிகாஃப் ரூலில் ஃபர்தராக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஒரு அல்கீன் 1 ப்ரோபீன் அப்படின்னு சொல்லலாம். 1 ப்ரோபீன் இந்த அல்கீன் சிஸ்டத்தில் இந்த பிரசன்ஸ் ஆஃப் HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. சரிங்களா? ஜென்ரலாக வந்து நமக்கு பென்சாயில் பெராக்சைடு நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஜென்ரலாக சொல்லப்போனால் அதனுடைய ROOR அதனுடைய பெராக்சைடு சிஸ்டம். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது? CH3 CH சிங்கிள் பாண்ட் CH2 இங்கே ஹைட்ரஜனும் இங்கே வந்து புரோமினும். ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் உபயோக பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கான மெக்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது சரிங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்த மார்கோனிகாஃப் ரூல், இப்போ பார்க்கக்கூடிய ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மார்கோனிகாஃப் ரூலில் நமக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அதுக்கான ரியாக்ஷன் என்னன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இந்த எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் 2 ஸ்டெப்பில் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்மேஷன், அதாவது ஸ்லோ ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஸ்டெப், 2 ஸ்டெப் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மார்கோனிகாஃப் ரூலில் வந்து என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அந்த மெக்கானிசம் நமக்கு நடக்குது. சரிங்களா? இதே ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் சரிங்களா ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் நமக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் என்னென்னா ஃபாலோ பண்ணக்கூடிய அடிஷன் என்ன அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அடிஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் பார்த்தோம். மார்கோனிகாஃப் ரூல் எந்த
அடிஷன் ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அதில் 2 ஸ்டெப் வந்து பார்த்துருப்போம். ஒன்று ஸ்லோ ஸ்டெப், another one is fast step. கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி நமக்கு மேஜர் அண்ட் மைனர் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆன்டி மார்கோனிகோஃப் ரூல்ல ஃப்ரீ ராடிக்கல் மெக்கானிசம், ஃப்ரீ ராடிக்கல் அடிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ரியேஜன் பெராக்சைடு, எது நம்ம எடுத்துக்கக்கூடிய பெராக்சைடு ROOR ஒரு பெராக்சைடு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். இந்த பெராக்சைடு சிஸ்டத்தை இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் நம்ம போடும்போது இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜன் சரிங்களா, ரெண்டுமே மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ரெண்டுமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலைட்டிக் ஃபிஷன் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது, ஃப்ரீ ராடிக்கல் அடிஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இந்த இதில் இருக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரான், இதில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஆக்சிஜனுக்கு மேலே இந்த லோன் பேர் ரெப்பல்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலைட்டிக் ஃபிஷன் வந்து நடக்கும் சரிங்களா. ஹோமோலைட்டிக் ஃபிஷன். அப்போ ஹோமோலைட்டிக் ஃபிஷன் நடக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா RO. அப்போ இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், RO ரேடிக்கல் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OR ரேடிக்கல் இல்லை RO ரேடிக்கல், நமக்கு ரேடிக்கல் சிஸ்டம் வந்து கிடைக்கும். இதில் நமக்கு நடக்கக்கூடிய அந்த ரேடிக்கல் மெக்கானிசத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து ரேடிக்கல் இனிஷியேஷன், டெர்மினேஷன், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்னது, இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ரேடிக்கல் சரிங்களா, அதாவது RO ரேடிக்கல், 2 molecules ஆஃப் RO ரேடிக்கல். நம்ம எடுத்துக்கூடிய ரேஜென்ட் என்னது, அதாவது ஹைட்ரஜன் புரோமைடு HBr, இங்கே H ப்ளஸ் ஆகும், Br மைனஸ் ஆகும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் சரிங்களா, இந்த பாண்ட் என்ன ஆகும், அதனுடைய ஹோமோலைட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய RO ரேடிக்கலும் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரேடிக்கலும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இங்கே இருக்கக்கூடியது RO ரேடிக்கல். அப்போ ரெண்டு சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROH. இங்கே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரேடிக்கல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா Br ரேடிக்கலாக நமக்கு சரிங்களா. அப்போ இந்த ஹைட்ரஜன் ரேடிக்கல் இங்கே இருக்கக்கூடிய RO ரேடிக்கல் கூட சேர்ந்து நமக்கு ROH ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா Br ஹாலஜன் ரேடிக்கல் வந்து நமக்கு தனியாக கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும், கிடைக்கக்கூடிய அல்கி இங்கே இருக்கக்கூடிய புரோமின் ரேடிக்கல் போயிட்டு ஆட் ஆகும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH2 சரிங்களா. ஆல்ரெடி நம்ம பார்த்த எப்படி நம்ம மார்கோனிகோஃப் ரூல்ல அந்த கார்போகேட்டையான் போயிட்டு எப்படி நமக்கு செகண்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ ரேடிக்கல் நடக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷன் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் என்னன்னா இங்கே Br ரேடிக்கல். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பன் இந்த டபுள் பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேடிக்கலாகவும் இங்கே ஒரு ரேடிக்கலாகவும் நமக்கு மாறும். அப்போ ரெண்டு ப்ராடக்ட் வந்து நமக்கு மேஜராக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH, இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், இந்த புரோமின் வந்து இங்கே ஆட் ஆகிறத வச்சுப்போம் சரிங்களா. இங்கே CH2 சரிங்களா, இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிறத வச்சுப்போம், இங்கே Br ஆட் ஆகிறத வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட் என்னது CH3 CH, இங்கே ரேடிக்கல் இருக்கிறதாகவும் சரிங்களா, இங்கே புரோமின் ஆட் ஆகிறதாகவும் வச்சுப்போம். நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வரக்கூடிய இந்த Br ரேடிக்கல் இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் கார்பனில் இந்த இடத்துல ஆட் ஆகலாம், இல்லைனா இந்த இடத்துல ஆட் ஆகலாம். ஏன்னா டபுள் பாண்ட் வந்து இந்த ரெண்டு கார்பனுக்கும் சரி, ரெண்டு கார்பனுக்கும் காமன், ரெண்டு கார்பனுக்கும் இந்த டபுள் பாண்ட் வந்து காமன். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். ஏன்னா ஏன் பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபர்தராக ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபர்தராக 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டியும் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிலிட்டியும் சேம். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கலுடைய ஸ்டெபிலிட்டி நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரீ ரேடிக்கலுடைய ஸ்டெபிலிட்டி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி அது ஒன்று தான். டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல், செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல், பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். இதுதான் வந்து ஃப்ரீ ரேடிக்கலுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஃப்ரீ ரேடிக்கலுடைய
ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸோ இங்கே இருக்கக்கூடியது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல், இங்கே இருக்கக்கூடியது பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய HBr, இங்கே இருக்கக்கூடிய H ரேடிக்கல், இங்கே இருக்கக்கூடிய Br ரேடிக்கல். நமக்கு Br ரேடிக்கல் வந்து திரும்பவும் வெளியே கிடைச்சிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரேடிக்கல் இந்த இடத்துல ஆட் ஆகலாம், இந்த இடத்துல ஆட் ஆகலாம். அப்போ நமக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகும்போது CH3 CH Br, இங்கே ஆல்ரெடி ஒரு CH2 இருக்குது, இதில் தான் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. ப்ளஸ் இன்னொரு ப்ராடக்ட் என்னது CH3 CH, இங்கே CH2 Br, இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. அப்போ நமக்கு 2 ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, ஒன்று மேஜர் இன்னொன்று மைனர். எது மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு த பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். அப்படி பார்க்கும்போது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்போ என்னது, இதுதான் வந்து நமக்கு தேவையான மேஜர் ப்ராடக்ட். நமக்கு தேவையான மேஜர், இது நமக்கு தேவையான மைனர் ப்ராடக்ட். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ப்ரோமோ ப்ரோப்பேன் வந்து நமக்கு மேஜராக கிடைச்சிருக்கு. இது 1 ப்ரோமோ ப்ரோப்பேன், இது 2 ப்ரோமோ ப்ரோப்பேன். இந்த 1 ப்ரோமோ ப்ரோப்பேன் வந்து 1 ப்ரோமோ ப்ரோப்பேன், இது 2 ப்ரோமோ ப்ரோப்பேன். இந்த 1 ப்ரோமோ ப்ரோப்பேனா 2 ப்ரோமோ ப்ரோப்பேனான்னு பார்க்கும்போது அக்கார்டிங் டு த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் படி நமக்கு 1 ப்ரோமோ ப்ரோப்பேன் வந்து என்னது மேஜர் ப்ராடக்ட், 2 ப்ரோமோ ப்ரோப்பேன் வந்து நமக்கு மைனர் ப்ராடக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நடக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். ஸோ மார்கோனிகாஃப் ரூலில் என்ன அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் நமக்கு ஃபாலோ பண்ணக்கூடியது ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். சரிங்களா? இதில் நம்ம எடுத்துக்கக்கூடியது கம்பல்சரி என்ன இருக்கணும், ஹைட்ரஜன் புரோமைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுனா பென்சாயில் பெராக்சைடு. காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்னன்னா பென்சாயில் பெராக்சைடு தான் நம்ம இந்த இதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பெராக்சைடு. ஸோ இதில் ஃபர்தராக வரக்கூடிய இந்த மார்கோனிகாஃப் ரூலுக்கும் ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலுக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கான டிஃப்ரென்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் ஏன் நம்ம வந்து ஹைட்ரஜன் புரோமைட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் ஒன்லி வேலிட் HBr. சரிங்களா? இந்த HBr மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃப்ளூரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரைட், அதே மாதிரி ஹைட்ரஜன் அயோடைடு இந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. சரிங்களா? இந்த மூணையும் நம்ம இந்த ஆன்டி மார்கோனிகாஃப் ரூலில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் குளோரைட் அண்ட் ஹைட்ரஜன் அயோடைடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக் நேச்சர். சரிங்களா? அதனுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, அதாவது HCl HF ஹைட்ரஜன் ஃப்ளூரைட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HBr HCl HBr, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயோடைடு. மேலிருந்து கீழே வர வர நம்ம ஆல்ரெடி ஃபஜான்ஸ் ரூலில் சொன்ன மாதிரி ஸ்மாலர் சைஸ் கேட்டையான், லார்ஜர் சைஸ் ஆனியன். இந்த ஃபஜான்ஸ் ரூல் எதுக்காக, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஃபஜான்ஸ் ரூல் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபஜான்ஸ் ரூல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அயானிக் காம்பவுண்டில் அதனுடைய கோவலண்ட் நேச்சரை சொல்லக்கூடியது தான் இந்த ஃபஜான்ஸ் ரூல். சரிங்களா? இது எல்லாமே என்னது, அதனுடைய ஒரு கோவலண்ட் நேச்சர் இருக்கக்கூடிய, அப்போ அயானிக் காம்பவுண்டில் ஒரு கோவலண்ட் நேச்சர், அப்போ ஸ்மாலர் சைஸ் கேட்டையான் லார்ஜர் சைஸ் ஆனியான் இருக்கும்போது அதனுடைய கோவலண்ட் கேரக்டர் அதிகம். சரிங்களா? அதனுடைய கோவலண்ட் கேரக்டர் அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்மாலர் சைஸ் கேட்டையான், இந்த லார்ஜர் சைஸ் ஆனியான். அப்போ ஆனியானுடைய சைஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்தால் நமக்கு போதும். இங்கே ஃப்ளூரினுக்கும் ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் மோர் ஸ்ட்ராங் பாண்ட். ஸோ மேலேருந்து கீழே வர வர அதனுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி என்னது டிக்ரீஸ் ஆகுது. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். சரிங்களா? அதனுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீசஸ். ஸோ இந்த பாண்ட் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும். ஸோ இது லெஸ் ரியாக்டிவ் இன் நேச்சர்.
இங்கே இருக்கக்கூடியது மோர் ரியாக்டிவ் இன் நேச்சர். சரிங்களா? இதனுடைய பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு we need high amount of energy. சரிங்களா? இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்டில் இது எல்லாத்தையும் இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்தாலும் கூட இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் குளோரின் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹைலி நீடட் டு த ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு பிரேக் த பாண்ட். அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு we needed ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதை நம்ம என்ன பார்த்துருப்போம், இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் இன் நேச்சர் அப்படின்னு பார்த்துருப்போம். எதுக்கு? ஃப்ளோரின் அண்ட் குளோரின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பிஆர் ஹெச்பிஆருக்கு மட்டும்தான் ஹெச்பிஆர் ஹைட்ரஜன் புரோமைட் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர், எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். ஸோ எக்ஸோதெர்மிக் நேச்சராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அதனுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அதே மாதிரி அதனுடைய ரியாக்டிவிட்டி இது மோர் ரியாக்டிவ், இது லெஸ் ரியாக்டிவ். இந்த ரியாக்டிவிட்டி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மினிமமாக எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியது ரெண்டு கேசஸ்லையுமே அது அடிஷன் கூடிய நேச்சராக இருந்தாலும் சரி இல்லை எனர்ஜி ரிலீஸ் பண்ணக்கூடிய நேச்சராக இருந்தாலும் சரி ரெண்டு கேசஸ்லையுமே இந்த ஹெச்பிஆர் வந்து எக்ஸோதெர்மிக் நேச்சராக இருக்கிறதுனால இந்த ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல், இந்த ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கு ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கு இன்னொரு பேர் இன்னொரு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெராக்சைட் எஃபெக்ட்னு சொல்லலாம். இது இந்த ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெராக்சைட் எஃபெக்ட் இல்லைனா கராஷ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கராஷ் எஃபெக்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் கராஷ், இதை இன்ட்ரோடியூஷன் பண்ண ஒரு பேர் கராஷ். எப்போ பார்த்தீங்கன்னா 1931 இந்த கராஷ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் ஆல்சோ கால்ட் அஸ் த பெராக்சைடு எஃபெக்ட் இல்லைனா கராஷ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் நம்ம வந்து இந்த பெராக்சைடு நம்ம மட்டும் பெராக்சைடு இந்த பர்சன்ஸ் ஆஃப் ஹெச்பிஆர் மட்டும் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கான ரீசன் இதுதான். சரிங்களா? இப்போ இந்த மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கும் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் கீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நடக்கக்கூடியது எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். பட் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் நடக்கக்கூடியது ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன், ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். சரிங்களா? ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா HCl, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HBr, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HI. சம் கேசஸில் நமக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா HCl இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட், HBr இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட், அதே மாதிரி HCl இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. இந்த கண்டிஷனில் எல்லாத்தையும் நமக்கு மார்கோனிக் ஆஃப் ரூலில் வந்து உபயோக பண்ணலாம். சரிங்களா? பட் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில் ஒன்லி ஹைட்ரஜன் புரோமைட் in the presence of peroxide, only hydrogen bromide in the presence of hydrogen peroxide. இதில் மட்டும்தான் இந்த ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில் நம்ம உபயோக பண்ண முடியும். அதுக்கப்புறம் முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கோனிக் ஆஃப் ரூலில் டபுள் பாண்டட் அல்கீனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய அதை சப்ஸ்டியூட் ஆகிருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் ஒன்லி ஸோ த ப்ளஸ் ஐ எஃபெக்ட். சரிங்களா? ப்ளஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் இந்த டபுள் பாண்டட் அல்கீனில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதில் இந்த மார்கோனிக் ஆஃப் ரூலில் ப்ளஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பெராக்சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய சப்ஸ்டிடியூஷன் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதில் இந்த ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில் இந்த மைனஸ் ஐ எஃபெக்டில் எது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ப்ளஸ் ஐயில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். மைனஸ் ஐயில் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா NO2 குரூப், அதே மாதிரி சைனைட் C ட்ரிபிள் பாண்ட் N, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NMe3 ப்ளஸ், இதெல்லாமே மைனஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய குரூப்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்ட் O. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த Z வச்சுக்கலாம். இந்த Z அப்படிங்கிறது என்னென்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு OH, Z அப்படிங்கிறது OH. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OR, COO. சரிங்களா? O. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ROR டேஷ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே என்ன குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆல்டிகைட் CHO, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், COH. இது எல்லாமே என்ன குரூப் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய குரூப். இந்த மைனஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலை உபயோகப்படும். அதே மாதிரி மார்கோனிக் ஆஃப் ரூலை உபயோக பண்ணக்கூடியதுனா
ப்ளஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டிடியூஷன் எல்லாமே மார்கோனிக் ஆஃப் ரூலை உபயோகப்படும். அடுத்தது மெயின் என்னன்னு பார்த்தோம், இங்கே மார்கோனிக் ஆஃப் ரூலில் நமக்கு வரக்கூடிய ஹாலஜன் எங்கே போய் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். சரிங்களா? அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து அதாவது லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன், லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன், இங்கே பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் எது ஆட் ஆகும், ஹைட்ரஜன் ஆட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலஜன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலஜன் இந்த மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பிளேஸ்லையும் ஹைட்ரஜன் லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்லையும் ஆட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் என்னது, இந்த மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கும் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலுக்கும் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில கீ பாயிண்ட் வந்து இதுதான். மார்கோனிக் ஆஃப் ரூல் சொல்லக்கூடியது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் பாண்டட் கார்பனில் ஒரு அல்கைன் சிஸ்டத்துலேயும் நடக்கும். ஆனால் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் அப்படிங்கிறது அல்கைன் சிஸ்டத்தில் நடக்கும், அல்கைன் சிஸ்டத்துலேயும் நடக்கும். சரிங்களா? அங்கே நமக்கு டை ஹேலோ அல்கைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலில் நமக்கு என்னது அல்கைன் சிஸ்டத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு டை ஹேலோ அல்கைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு HBr இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஹாலஜனும் அதுக்கப்புறம் ஒரு டை ஹேலோ அல்கைன் வந்து நமக்கு கிடைக்கும். டை ஹேலோ அல்கைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு HX நம்ம போடும்போது இந்த HBr நம்ம HX ஜென்ரலாக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி மார்கோனிக் ஆஃப் ரூல்லையும் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்லையும் நீங்கள் செக் பண்ணும்போது தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா இங்கே நடக்கக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், இங்கே ஃப்ரீ ராடிக்கல் அடிஷன், இங்கே ஒன்லி HBr இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. அதுக்கான ரீசன் என்னென்னா HBr அதனுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, அதனுடைய எக்ஸோதெர்மிக் நேச்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெராக்சைடில் வரக்கூடிய அந்த ஆர், ஃபார் எக்ஸாம்பிள் பென்சாயில் பெராக்சைடில் வரக்கூடிய ROOR. சரிங்களா? இதில் C6H5O ட்ரைஸ், இங்கே CO, இங்கே O2. இந்த பென்சாயில் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு நமக்கு அதுக்கான ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பென்சாயில் பெராக்சைடில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும்போது நமக்கு அதனுடைய டெல்டா எஸ் என்ட்ரோபி அதிகமாகும். என்ட்ரோபி அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் கால்ட் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். நம்ம தெர்மோடைனமிக்ஸ் படி சொல்லும்போது அது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த HBr பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, அதனுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பேஸ் பண்ணியும் ப்ளஸ் அதனுடைய எக்ஸோதெர்மிக் நேச்சர் பேஸ் பண்ணியும் நமக்கு ஒன்லி யூஸ் ஆகக்கூடிய ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் சொல்லக்கூடியதுன்னா HBr இந்த பர்சன்ட் ஆஃப் பெராக்சைடு கண்டிஷன் மட்டும் தான் நடக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கண்டிஷன் நடக்கக்கூடியது மார்கோனிக் ஆஃப் ரூலை தான் உபயோகப்படணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி புரோமின் எங்கே போய் ஆட் ஆகணும், அதில் புரோமின் எங்கே ஆட் ஆகணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு இந்த மார்கோனிக் ஆஃப் ரூலும் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த கிளாஸில் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட மீண்டும் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.